இந்த வள்ளிக்கும் இந்த நாட்டு மக்கள் கரு புரிய வேண்டும். முருகனை வணங்க வேண்டும். முருகா அழகான பழனி வரை ஆண்டவா Hey,
கல்தோன்றி வந்தோன்ற காலத்து மூத்த குடி நம் தமிழ் குடி. கள்ளம் தோன்றல மண்டம் தோன்றல உலகத்தில் தோன்றியது தமிழ். அப்ப தமிழ் கடவுள்னா யாரு சொல்லுவோம்? முருகப்பெருமானை சொல்லுவோம். தமிழர்கள் வந்து ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா முதல்ல யாரை வணங்குவோம்? முதல்ல விநாயகர் பெருமானை வணங்குவோம். தமிழ் கடவுள் யாரை சொல்றோம்? முருகனை சொல்றோம். அப்ப முதல்ல வந்து தமிழ் கடவுள் முருகப்பெருமானை தான் வணங்கணும். அப்ப விநாயகர் பெருமான தமிழ் கடவுள்னு சொல்லல. விநாயகர் பெருமான் முழு முதல் கடவுள், முழு முதல் எல்லாத்துக்கும் மூத்த கடவுள். அப்ப முதல்ல வணங்கக்கூடிய தெய்வம் யாரை வணங்கணும்? விநாயகரை வணங்கணும். உங்களோட குலக்கடவுள் இவரோட வணங்கிருக்கீங்க. அப்ப ஒவ்வொரு குலம் தமிழ் கடவுள் முருகப்பெருமான், விநாயகர் பெருமானை முதல் கடவுள். அப்ப விநாயகர் பெருமானும் தமிழ் கடவுள் தான். அப்ப முருகப்பெருமானும் தமிழ் கடவுள் தான். அப்ப முருகப்பெருமானுக்கு விநாயகர் பெருமானுக்கு என்ன சம்மதம் உண்டு அப்படின்னா அண்ணன் தம்பி அப்படி எல்லாத்துக்கும் தெரியும். அதே நேரத்துல முதல்ல வந்து விநாயகர் பெருமானை ஒரு தொழில் தொடங்கும் போது வணங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு காரணம் இருக்கு. அதே நேரத்துல அந்த முருகப்பெருமானை வணங்கினான் கூட எல்லாவளை ஈஸ்வரியை வணங்கணும், ஆதி எல்லாம் மூத்தவளை அடுத்தவள் காத்தவளை கருமாறியவனை வணங்கணும் அப்படின்னு பார்க்கப்படா. Oh
நேரத்துல நம்பி மன்னனுக்கு நெங்கு கிடைக்கும் 7 ஆம்பளப்பா இருந்தா கூட பெண் குழந்தையே இல்லைன்னு முருகப்பெருமான் அருளால வள்ளி கலந்து தோன்றிய பள்ளத்துல ஒரு பொம்பளை பிள்ளைய கண்டெடுத்தாங்க. நம்பி மன்னன் எடுத்து பார்த்தாரு. இந்த குழந்தைக்கு தாய் தப்ப யாருன்னு தெரியல. இந்த குழந்தைக்கு தாய் தப்ப யாரு கேட்டாலும் இந்த குழந்தைய கொடுத்துடலாம்னு வளர்த்துட்டு இருந்தாரு. சரி, இதுவரை ஏன் கேட்டு வரல. அப்ப வளர்ப்பு பிள்ளை மாதிரி வளர்க்காம சொந்த பிள்ளை மாதிரி இதுவரை வளர்த்துட்டு தான் வர்றாங்க. சரி, 7 பேர் அண்ணன் தம்பியோட பாத்துக்க மாட்டாங்க. அப்ப வளர்ப்பு பிள்ளைன்னு அந்த பிள்ளை மனசுல நினைக்க கூடாது, சொந்த பிள்ளை மாதிரி வளர்த்துட்டு வந்தாங்க கூட. தாய் தாப்பட்ட சொல்ற விஷயம் தான் சொல்ல முடியும், எல்லா விஷயமும் சொல்ல முடியாது. என்ன விஷயம் சொல்லலாம், நல்ல விஷயங்கள் எல்லா விஷயமும் சொல்லலாம். அப்ப நல்லது எது கெட்டது எது எப்ப மனசு நல்லது எது கெட்டது எது? முருகப்பெருமான நான் காதலிக்கிறேன், முருகப்பெருமானே நான் காதலிக்கிறேன். காதலிக்கிறீங்களா? காதலிக்கிறேன் அப்படின்னு தாய் தாப்பட்ட சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே நேரத்துல 7 பேர் அண்ணன் தம்பிட்ட சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, அதுவும் சொல்ல முடியாது. அப்ப மனசுல பட்டதை சொல்லணும்னா நண்பன்கிட்ட சொல்லணும், இல்ல தோழிகிட்ட சொல்லணும். உங்களுக்கு தோழிகிட்ட சொல்லணும், நீங்க தோழிகிட்டையும் சொல்லலாம். ஆனா தோழிகிட்ட சொன்னாலும் கூட இப்ப முருகப்பெருமானுக்கு ஏற்கனவே திருமணம் முடிச்சாச்சு. ஆமா, ஏற்கனவே திருமணம் தெய்வேடங்கிற மனைவி இருக்காங்க. திருப்பரங்குன்றத்துல தெய்வேட திருமணம் முடிச்சாச்சு. நான் 2ஆம் தரமா வாக்கப்பட்ட படம் சக்கலாத்தி சண்டை தானே வரேன் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா நல்லது எது கெட்டது எது எப்பவுமே உணர முடியாது. தாய் தப்ப என்ன சொல்லுவாங்க, முருகப்பெருமானுக்கு ஏற்கனவே திருமணம் முடிச்சாச்சு, நீ 2ஆம் தரமா வாக்கப்பட்டு போனீங்கன்னா சக்கலாத்தி சண்டை தான் வரும் அப்படின்னு சொன்னாலும் கூட அப்ப நம்ம என்ன நினைப்போம், ஏத்துக்கக்கூடிய பக்குவமான வயசு கிடையாது. தாய் தப்ப நம்ம மனசை மாத்த பாக்குறாங்க அப்படின்னு நம்மளோட மனசுக்கு அது தெரியும். அப்ப எப்ப உணர்வாங்கன்னா அவங்க ஒரு திருமணம் முடிச்சு அவங்க குழந்தைய பெற்று வளர்க்கும் போது என்ன நினைப்பாங்க, நம்மளையும் இப்படித்தான் தாய் தப்ப நல்ல விஷயங்கள் சொல்லி வளர்த்திருப்பாங்களோ. அப்ப நல்லது எது கெட்டது எது எப்ப உணர்வாங்க, அவங்க குழந்தைய பெற்று வளர்க்கும் போதுதான் தெரியும். இப்ப நல்ல விஷயமே சொன்னாலும் ஏத்துக்கக்கூடிய பக்குவமான வயசு கிடையாது. இல்ல, முருகப்பெருமானுக்காக 1 வருஷமா 2 வருஷமா அவருக்காக 13 வருஷமா கத்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு விஷயம் சொல்றீங்க, இவ்வளவு விஷயம் பேசுறீங்க. சரி, மனப்பக்குவத்தை பிறந்தா ஏத்துக்கணும், குழந்தை பிறந்த வரதா அந்த மனப்பக்குவம் வரும்னு இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச நீங்க அப்பா அம்மா பார்த்து உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க முருகனை காதல் பண்றீங்களே. முருகப்பெருமான 5 வயசுல இருந்து நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். 5 வயசுல இருந்தா? ஆமா. 20 வயசுல இளமை காதல், 30 வயசுல மொட்டு காதல், 40 வயசுல நட்பு காதல், 50 வயசுல அனுபவ காதல், 60 வயசுல ஆன்மீக காதல் இருக்கு. 5 வயசுல இருந்து முருகப்பெருமான 11 வயசு மனசுல கடவுளா நினைச்சேன். சரி, இப்ப 12ல இருந்து 13 வயசு நடக்குது. 13 வயசு நடந்து முடிகிற பிறகு முருகப்பெருமான் எனக்கு மாலை மாத்தணும். ஆனா இந்த வயசுலதான் ஆசை வரணும். மாதிரி எந்த வயசுல ஆசை வரணும்? ஆசை வர்றதுக்கு வயசு சரிதான், சரிதான். சரி, நீங்க மாலை மாத்திர முருகனை காதல் பண்றீங்கன்னு சொல்றீங்க. அவரு உங்களை பண்றாரோ? அதுதான் எனக்கு தெரியல. முருகப்பெருமானுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவர் என்ன காதலிக்கிறாரோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். என்ன செய்யணும்? தூதுதான் சொல்லணும். தூதுதான் சொல்லணும். முருகப்பெருமானுக்காக அவர் வள்ளிப்பிள்ளை ரொம்ப ஏங்குது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வரணும். பழனி மலைக்கு பாத யாத்திரை போவோம், காவடி எடுத்துட்டு போவோம். அப்ப பாத யாத்திரை, இப்ப பாதி யாத்திரை. பாதி யாத்திரை இந்த ஊர்ல நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா பழனியில அந்த காலத்துல நடந்து போயிருவாங்க, நடந்து போவாங்க. ஆமா, இந்த காலத்துல இப்ப நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா 10 கிலோமீட்டரோட நடக்க முடியாது, பாதியில பஸ் ஏறி போயிருவாங்க. அப்ப பாத யாத்திரை, இப்ப பாதி யாத்திரை. அதுதான் உண்மை. அப்ப முருகப்பெருமான அந்த காலத்து சாப்பாடு வேற, இந்த காலத்து சாப்பாடு வேற. ஒரு தமிழருக்கு முக்கிய முதுகெலும்பு விவசாயம் தான். அந்த காலத்துல வந்த உடனே அண்ணன் சொன்னாரு, விவசாயம் தான் முக்கியம், நாட்டுக்கு முதுகெலும்பு விவசாயம் தான். அந்த காலத்து சாப்பாடு வேற, இந்த காலத்து சாப்பாடு வேற. முருகப்பெருமான அருளால அவருக்காக ஏன் மனசுல எப்படி தெரியுமா, குயிலே கவி குயிலே யாரவை தெரிகிறான் மனசுக்குள் ஆசை வைத்த முருகன். குயிலே கவி குயிலே யாரை என்று பாடுகிறாய், உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா, உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா.
பாட்டு போடுறா இல்லையா? காதலிக்க முருகப்பெருமானுக்கு 5 படை வீடு. 5 படை வீடா? 5 படை வீடுதான். ஆனா 5 படை வீடு இருந்தாலும் கூட எனக்கு ஒரு பேராசை. என்ன மாச? 6வது படை வீடு என்னால உருவாகணும். என்னையால உருவாகணும் அப்படின்னு நான் பாக்குறேன். முருகப்பெருமானுக்கு 5 படை வீடு. அப்ப எனக்காக ஒரு படை வீடு உருவாகணும். அப்ப 6வது படை வீட நான் உருவாக்கணும். அவருக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். 6வது படை வீட்டுக்கு நீங்க போறீங்க மகாராணியா? ஆமா. நடப்பு அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்படி கிடையாது. என்ன நினைச்சா எதை வேணாலும் ஜாதிக்கிறாங்க. சரிமா. முருகப்பெருமானுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப நாடக சிறப்பான முதல்ல ஒளிபெருக்கி 2வது பக்கம் விட 3வது ஒரு நடிகருக்கு முகப்பாக்கும் கண்ணாடி யாருன்னா ரசிக பெருமக்கள் நீங்க தான். நீங்க இல்லாட்டி நாங்களே கிடையாது. குமார் ஒளிபெருக்கி அண்ணாவிற்கு நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு. 2வது பக்கம் விழா, 3வது ரசிக பெருமக்கள், 4வது நம்ம ஊர்ல என்ன திருவிழா நடக்குது, வெளிநாட்டு இளைஞர்கள் வந்து இந்த ஊர்ல திருவிழா நடந்து இப்படி எல்லாம் பாக்குறோம் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுல இருந்து பார்த்து கொண்டு இருக்கும் யூடியூப் சேனல் முருகன் காடைமங்கலத்தை சேர்ந்த முருகன் அண்ணாவிற்கு நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். முருகன் முருகன் பெருமாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சரி. நான் இந்த முருகனை சொல்லலைங்க, நான் சொல்றது பழனி மலை முருகன். சரி சரி சரி. பழனியில முருகன் பெருமாள் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வரணும். ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிச்சது ஒரு புகுந்த வீட்டுக்கு பெருமை, பிறந்த வீட்டுக்கு பெருமை அப்படின்னா புகுந்த வீட்டுக்கு பெருமை தேடணும், பிறந்த வீட்டுக்கு பெருமை தேடணும். புகுந்த வீட்டுக்கு போகும்போது வலது காலை எடுத்து புகுந்த வீட்டுல வர சொல்லுவாங்க. ஆமா. வலது காலை எடுத்து வைக்கும் போது அந்த காலத்துல நடந்தது உண்டு. ஆனா இந்த காலத்துல இப்ப நடக்குதுமா? நிலப்படியில ஒரு படி நிறைய நெல்ல வச்சிருப்பாங்க. நெல்லு. இந்த நெல்லை வந்து வலது காலை எடுத்து வைக்கும் போது அந்த படியை வந்து உடைச்சு தள்ளிட்டு போவாங்க. தள்ளிவிட்டு போவாங்க. அது நடக்கலாங்கிற விஷயம் தெரியல. அது அந்த காலத்துல நடந்தது உண்டு. அப்ப நடந்திருக்கலாம். 2வது வந்து இன்னமும் நடக்குது. 2வது புகுந்த வீட்டுக்கு போனவனையே விளக்கு ஏற்றுவாங்க. அப்ப விளக்கு ஏற்றுறதுக்கு என்னென்ன பயன்படும்? எண்ணெய், திரி, தீ, இது 3 பயன்படும். அப்ப பெண்ணாகப்படும் புகுந்த வீட்டுல போன விளக்கு எதுக்காக ஏற்றணும்? எண்ணெய், திரி, தீ. இந்த வீட்டுல எப்போதும் எண்ணெய் திருத்தி, நல்லது எது கெட்டது எது எண்ணெய் திருத்தி மனம் போடாமல் நான் எப்படி இந்த விளக்கு ஏற்றி
சுடர் விட்டு 4 பக்கமும் சுடர் விட்டு எரிகிறதோ அதே போல இந்த புகுந்த வீட்டுல எப்போதும் மகாலட்சுமி ஸ்ரீதேவியும் என்னைக்கு நினைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி புகுந்த வீட்டுல போய் 2வது விளக்கு ஏத்துறாங்க. அப்ப முருகப்பெருமானுக்காக நான் காத்துக்கிட்டேன். எப்படி தெரியுங்களா? நினைத்தது யாரோ நீதானே நினைத்தது யாரோ நீதானே தினம் உன்னை பாட நான் தானே நீதானே என் கோயில் உன்னாதம் எல்லாவின் ஊர்வலம் போவோம் பூதேனே மயனடி ஓரமும் பொன்மாலையே நாங்களும் கால் பண்ணிருக்கோமா? செல்வங்க நீங்க எப்படி ஏன் அப்படி மனிதனை பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் காதல் இருக்கணும். ஆமா காதல்னாவே அன்புதான். 90 வயசு ஆயிடுச்சு. பேரம்பேத்தி அன்புக்காக காதலுக்காக ஏங்கிட்டு இருப்பாங்க. இப்ப நான் ஏங்குறது என்னன்னா முருகப்பெருமானுக்காக நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். இப்ப அந்த காலத்துல திருமணம் எப்படி முடிச்சாங்கன்னா இவ்வளவு பெரிய கல்லு இளவட்ட கல் இருக்குமா. இந்த இளவட்ட கல்லு 120 கிலோ இருக்குமா. இந்த இளவட்ட அந்த காலத்துல பெண்ணு கேட்டு போனா யாரு இளவட்ட கல்ல தூக்குறாங்களோ அவங்களுக்கு பெண்ணை கொடுத்து திருமணம் முடிச்சு வச்சாங்க. வாத்தியார நீங்க இளவட்ட கல்ல தூக்கிருக்கீங்களா? இளவட்ட கல்ல பாத்திருக்கேன். தூக்குனது இல்லையா? பாத்திருக்கேன்.
பார்த்திருக்கேன் ஆனா தூக்குறது இல்ல அப்படின்றீங்க. நீங்க முயற்சி பண்ணீங்க ஆனா தூக்கல. அதையே பார்த்ததே இல்லைன்றீங்களா நீங்க? அந்த காலத்துல பெண்ணு கேட்டு போய் இளவட்ட கள்ளத்துக்கு தான் பெண்களை திருமணம் முடிச்சாங்க. ஏன் இளவட்ட கள்ள தூக்க சொல்றாங்கன்னா, நம்ம பெண்ணை வச்சு வாழக்கூடிய ஒரு தைரியம் இருக்கா, ஒரு ஆண்மகனுக்கு வீரம் இருக்கா அப்படின்னு அந்த பலசாலியா இருக்காங்களா அப்படின்னு இளவட்ட கல்ல தூக்க சொன்னாங்க. ஆனா இந்த காலத்திலயும் இளவட்ட கல்ல தூக்கினாதான் நாங்க பொண்ணு கொடுப்போம்னா எத்தனை பேருக்கு கல்யாணம் நடக்குது? ஒரு ஆப்பானு கூட கல்யாணம் நடக்காது. இளவட்ட கல்ல தூக்க முடியும்? நாங்களாம் போய் இளவட்ட கல்ல பார்த்து அதானே. தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து எப்போதுமே வீரமா தான் இருப்பாங்க. எப்போதுமே எப்படின்னா என்ன விளையாட்டு அப்படின்னா, ஜல்லிக்கட்டு காளையை அடைக்கோடு எங்க வீரத்தை காய்ப்போம். இந்த வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு காளையை அடைக்கணும். அப்ப முருகப்பெருமான நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இளவட்ட கல்லத்தான் தூக்க சொல்லுவோமா, இல்ல காளையத்தான் அடக்க சொல்லுவோமா? இதெல்லாம் அடக்கினாதான் நீங்க கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? இல்லைங்க, முருகப்பெருமானை பார்த்தாவே கல்லு பறந்து போயிடாது. இல்லம்மா, இப்படி எல்லாம் பார்த்து அதெல்லாம் தூக்கி காளையை அடக்கிதான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்க அப்படியே இருக்க வேண்டியதான். உங்களுக்கு மாப்பிள்ளை வராது அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? முருகப்பெருமான் இன்னைக்கு தூக்க வச்சிருவோம், கவலையப்படாது. இளவட்ட கல்ல. இளவட்ட கல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு பெண்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க. திருமணம் முடிச்சு கொடுக்கும் போது சீதனம் எல்லாம் கொடுத்துருவாங்க. எல்லா சீதனமும் பெண்கள் பயன்படுத்துவாங்க. ஆனா ஒரே ஒரு சீதனம் மட்டும் சாகுற வரையும் பெண்கள் பயன்படுத்த மாட்டாங்க. அது என்ன சீதனம்? பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய சீதனத்திலே புலங்காத சீதனம் ஒண்ணு இருக்கு. பெண்களோட கேளுங்கம்மா, அது என்ன சீதனம் அப்படின்னு ஆத்தாவுக்கு தெரியுதா? முன்னாடி உட்கார்ந்துருக்காரு. பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய சீதனத்திலே புலங்காத சீதனம் ஒரு சீதனம் இருக்கு. அது என்ன சீதனம்? எல்லாம் எந்திரிச்சு போயிடாதீங்க, இதோட விளக்கத்தை நான் சொல்றேன். பெண்கள் வந்து நகை அணிக்கணும் அப்படின்னா காது குத்துனாதான் நகை அணிக்க முடியும். மூக்கு குத்துனாதான் மூக்கத்தையும் போட முடியும். துவாரம் இருந்தாதான் பெண்கள் நகையே அணிக்க முடியும். இப்ப தாலியையும் பண்ண துவாரம் இருந்தாதான் மஞ்சள் கயிறை பொறுத்து பெண்கள் தாலியா கட்ட முடியும். சரி, அப்ப துவாரமே இல்லாத நகை பெண்கள் அணிய முடியாது. ஆனா அணிஞ்சிருக்காங்க. பெண்கள் அணியக்கூடிய நகையிலேயே கொத்தலே இல்லாத நகை என்ன அப்படின்னு வர வேண்டிய யாராவது சொல்லுவார். 2 கேள்வி வச்சிருக்கேன். விளக்கம் சொன்னா புலங்காத பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய சீதனத்திலே புலங்காத சீதனம் என்ன சீதனம்? பெண்கள் நகை அணியறதுல துவாரமே இல்லாத நகை என்ன அப்படின்னு 2 புள்ளி வச்சிருக்கேன். கேள்விக்கு விளக்கம் சொன்னா பாப்பா, இல்லன்னா ராதா அண்ணன நாரதர் தூக்கி கொண்டு போய் கட்டி போட்டு சொல்லுவோம். முருகப்பெருமானுக்காக என்னோட மனசை கல்வனா வந்து திருடிட்டாரு. எப்படி தெரியுங்களா? தெரியலையா என்ன பொறியலையா நெஞ்ச நோக்கு நோங்கு காதல் போடுது முத்தமிட துடிக்குது கண்ண, நீ உள்ள கட்டி அடிக்குது கண்ண, நீ காய்தானா வளர்ந்தானா சொன்னா என்ன
காலை எடுத்தா நடமல்ல உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே இந்த மனசிலே நான் உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே இந்த மனசிலே மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே ஒளியிலே அதை எடுத்தான் நடமல்ல உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே நான் உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே இப்போ மண்ணா கருது மறைஞ்சு போச்சு ஆசையே இப்போ மண்ணா கருது மறைஞ்சு போச்சு ஆசையே நான் கடைசி வரையில் காத்திருப்பேன் உள்ளமே உலகமில்லை வாழ்வே ஆமல்ல அப்பா இல்ல வீட்லயே போயிட்டாங்க. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நந்த வந்து போக நான் வந்துட்டேன். அப்பா வந்து கிடைக்கிறதுமா காவல் பார்க்க சொல்லிருக்காங்க. காவல் முடிவு பண்ணி நாங்க இன்னைக்கு 2 பேர் வந்திருக்கோம். இன்னொருத்தர் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறான்.
அவன் யார் தெரியுமா? மருதமணி. 10 மணில இருந்து உங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்த ரெடி பண்ணிட்டு இருக்கான். சந்தோஷப்படுத்த அவர் ரெடி ஆயிட்டு இருக்காளா? என்னடா சந்தோஷப்படுத்த அவர் ரெடி ஆயிட்டு இருக்காளா? ஐயோ உள்ள தாங்க முடியல. ஏம்மா அவர் சந்தோஷப்பட்டு நீ எங்களை சந்தோஷப்படுத்துற? இல்லடா என்னதான் இருந்தாலும் இயற்கைக்கும் செயற்கைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன உங்களுக்கு? நீ முன்னாடி போறீங்க. அவர் முன்னாடி போறீங்க. ஆமா. உங்களை பார்க்கலங்க. எப்படி இருக்குதுன்னா அமைதி 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 அண்ணா சத்தம் போடாதீங்க. சத்தம் போடாதீங்க. என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனை நீங்க பேசி உட்காந்து தீர்த்துருவோம். ஒண்ணு நடக்கலையா? அப்பா நடக்காத வரைக்கும் பிரச்சனை நடக்கும். உட்காந்து பேசுறாங்க, நீ உட்காந்து பேசுற இப்படி நான் நடந்தேன். ஐயோ அப்படிதான் இருக்கு பாத்தீங்க. அவர் வீடு போயிருவாரு. ஒண்ணு நம்பியிலே ஒண்ணு நம்பியிலே பொட்டு வச்சே மத்தியிலே மச்ச பொட்டு வச்சே மத்தியிலே நெத்தியிலே பொட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சுக்க ராசா விட்டு போன உதிர்ந்து போகும் ஆசை வாங்க அண்ணே. போட்டேன் ஆட்டூரமும் நல்லா போட்டேன் முழுது போட்டேன் ஆட்டூரமும் நல்லா போட்டேன் காலத்துல பருவமழை பெய்யவுமல்ல காலத்துல பருவமழை பெய்யவுமல்ல பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவுமல்ல பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவுமல்ல முழுது போட்டேன் ஆட்டூரமும் நல்லா போட்டேன் காலத்தில பருவமழை பெய்யவுமல்ல பட்ட கடனுக்காக காப்படியும் மிஞ்சவும் பட்ட கடனுக்காக காப்படியும் மிஞ்சவும்
முன்னே நெல்லு விளையல பட்டி பணம் கட்டுறோம் முன்னே நெல்லு விளையல நம்ம சட்டி முட்டி சாமனெல்லாம் புதுக்கோட்டை வட்டி கடையில வட்டி கடை கட்டு முன்னே நெல்லு விளையல நம்ம சட்டி முட்டி சாமானெல்லாம் வட்டி கடையே நம்ம சட்டி முட்டி சாமானெல்லாம் வட்டி கடையே மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 3-4 வருஷமாச்சு மூத்த பொண்ணு வயசு வந்து 3-4 வருஷமாச்சு என்ன செத்து குடும்பத்தில ஏழத்து ஆச்சு என்ன செத்து குடும்பத்தில ஏழத்து ஆச்சு என் பொண்டாட்டிக்கு கட்டுப்பாடு பண்ணாம போச்சு குடும்ப கட்டுப்பாடு பொண்டாட்டிக்கு பண்ணாம போச்சு ஆறு மாதம் கழிச்சு 1 லட்சம் தாங்க 6 மாதம் கழிச்சு 1 லட்சம் தாங்க அட அதுல கூட 18,000 முடிச்சுக்கிட்டான் கண்டாளுங்க அதுல கூட 18,000 முடிச்சுக்கிட்டாங்க உழுது போட்டு ஆத்துரமும் நல்லா போட்டு காட்டில் பருவமழை பெய்யவும் இல்லை பட்டக்காரனுக்காக காக்கடியும் நெஞ்சவும் இல்லை பட்டக்காரனுக்காக காக்கடியும் நெஞ்சவும் இல்லை மந்திரிக்கு தலைவலியா மதிய உணவு உண்ணவில்லையா மந்திரிக்கு தலைவலியா மதிய உணவு உண்ணவில்லையா மந்திரிக்கு தலைவலியா மதிய உணவு உண்ணவில்லையா என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா நம்ம ஏழை வந்த கஷ்டத்தையும் போய் யாரு கேட்கிறான் இந்த விவசாயம் வந்த கஷ்டத்தையும் போய் யாரு கேட்கிறான் மோட்டே ஆட்டுறமும் நல்லா மோட்டே களத்துல பருவமழை பெய்யவும் இல்லை பட்ட கடலை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை பட்ட கடலை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை பட்ட கடலை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை நான் கட்டி காத்த என் கோட்டை அப்படி தகர்ந்து போய் கிடக்க அவ்வளவு கூட்டம் நினைச்சு இப்ப என்னமோ கட்டலாமே 7 எடுக்க வந்தாலும் மாதிரி உட்காந்து